மாநாடுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எதாச்சும் அவருக்கு அவர் மேடையில் ஒரு வாட்டி பேச சொல்லுங்கள். பார்த்துலாம் அவர் பேச வராது. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுங்கள். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyl. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. I start my day with good morning தளபதி. என்ன சொல்கிறீங்கலாம் கேட்டேன். என்னண்ணா நீங்கள் அரசியல் போங்க, அதுக்கு நடிப்பெல்லாம் விட்டுறாதீங்க. பிகாஸ் such a big star loved by so many people, how can you stop this அப்படிங்கிற மாதிரி அவரை மீட் பண்ணும்போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருவாங்க. கோட் படத்தில் வந்து அந்த துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கொடுத்த அந்த மொமெண்ட் வந்து அது ஓகே, அப்போ என்ன அடுத்த தளபதி சிவா நாதானா அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி இஸ் தளபதி, there is no replacement. யாரும் அவரை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு காமெடியாக இருக்கும். டே உங்களுக்கு தெரியாதுடா அவரை பற்றி. தமிழில் வந்து கொஞ்சம் கேப்க்கு அப்புறமா அவங்கள வாரிசு திருப்பி வந்து ஒரு இதில் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த தெலுங்கு கன்னடா படங்களே பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும்டா டே. ஏன்னா ஐ ஹாவ் கமிட்மெண்ட்ஸ், ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஐ ஹாவ் டு ஏர்ன் மனி அண்ட் ஆல் ஐ நோ இஸ் டு ஆக்ட். இதுதான் நம்ம கெரியர், இதுதான். ஸோ ஒரு கட்டத்துலலாம் வந்து ஐ வாஸ் லைக் தமிழ் வேணாப்பா, கரெக்டாக ஐம் நாட் கெட்டிங் வாட் ஐ வாண்ட். ஸோ வேணாம், தேவையில்லாமல் பேர் கெட்டு போகுது, தேவையில்லாமல் திட்டுறாங்க, சும்மா இருப்பா நடிக்காமன்னு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்புறம் கேட்டிருக்காங்களா லைக் ஆடியன்ஸ், என்ன சார் முந்தி மாதிரி உங்களை நடிக்க பார்க்க முடியலையே சொல்லுவாங்க. சார் என்ன சார் படமே பண்ணுங்க சார், பண்ணுங்க சார், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லும் போது அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதெல்லாம் அப்படி இப்படி இப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுறேன் வரேன் அப்படின்ட்டு. பட் ஃபைனலி வென் வாரிஸ் கேம் இட் வாஸ் லைக் அ பிளெஸ்ஸிங். பிகாஸ் ஐ நோ ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்குள்ளேயே இருந்தது. வாரிஸ், ஹூஸ் த வாரிஸுங்கிறதுல நானும் ஒரு கேரக்டர், அண்ணனும் விஜய் அண்ணாவும் ஒரு கேரக்டர், நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணனும் ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் ரோல் ஃபுல்லாக வம்சி சார் நரேட் பண்ணி கடைசி கிளைமேக்ஸ் இட் வில் பி ஆன் யூ சார், நீங்கள் பிடிவாதமாக வீட்டு விட்டு போயிடுவீங்க, உங்களை கூட்டிகிட்டு வர்றது தான் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் வி எக்ஸ்டெண்டட் டு அ சேயிங் நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட் பட் வி ஆல் ஹேவ் ஒன் ஃபேமிலி. ஸோ ஐ நியூ தட் மை ரோல் வில் பி ப்ராமினென்ட். அந்த படத்துக்கு அப்புறம் த விசிபிலிட்டி வாஸ் லைக் ஆஸ் குட் ஆஸ் அ கம்பேக் ஃபார் மீ. அதுவும் விஜயானாவோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். இன்னும் டச்சில் தான் இருக்கீங்களா? எவ்ரி மார்னிங் ஐ மெசேஜ், ஐ ஸ்டார்ட் மை டே வித் குட் மார்னிங் தளபதி, அப்படின்னா ஐ ஸ்டார்ட் மை டே. மேபி சம் டேஸ் வென் ஐம் நாட், மேபி லேட் நைட்டு ஷூட்டிங்கோ இல்லை லேட் நைட் அப்படின்னு காலையில் நான் சீக்கிரம் எந்திரிக்கல அப்படின்னா I'll ignore it. I'll not do. But every morning, my first thing I do is I go to Dalabadi. Morning chief, morning Dalabadi, morning Anna, have a great day. அதெல்லாம் போட்டுட்டு I'll start. I'm in touch. என்ன எப்படி அப்படி ஒரு பாண்டிங் ஆச்சு? ஏன்னா ரொம்ப சில பேருக்கு தானே நம்ம வந்து இந்த மாதிரி ரியலி ஸ்பெஷல் தானே காலையில எந்திரிச்ச உடனே அவங்க மைண்டுக்கு வருவாங்க. அது அவரோட இம்பேக்ட் என் மேல அவ்வளோ இருக்கு. அந்த 1 year வாரிஸ் நான் நடிக்கும் போது அவரோட காண்டாக்ட், அவரோட டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் ரெஸ்பெக்டிங் பீப்புள், அவரோட பேஷன் ஃபார் ஒர்க், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 days 4 days ஐ வாஸ் லைக் ஃபோனே பார்க்கல அவர் கையில். நான் எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோம், எல்லாருமே செட்டில், அவர் மட்டும் ஃபோன். அப்போ நான் ஒரு வாட்டி யாஸ்டேன், என்னண்ணா ஃபோனே இல்லை உங்களுக்கு, ஃபோன் வந்தால் எடுத்து வந்து கொடுப்பாங்கடா, இவ்வளோதான். தென் இ செட், இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம நடிக்க வந்திருக்கோம், வேலை பார்க்க வந்திருக்கோம், டைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபோக்கஸ், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்லை ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க? வாட் இஸ் ரைட் இன் திஸ்? இல்லை அதான் கரெக்ட். நான் ஃபோனை எடுக்காமல் ஐ ஸ்டார்டட் லீவிங் த ஃபோன் பிஹைண்ட். அவர் சொல்கிறது அவ்வளோ கரெக்டான விஷயம். நீ ஏதோ ஒன்று பார்த்துட்ருப்ப, அது உன்னை டீவியேட் பண்ணும், இல்லை ஒரு ஃபோன் கால் வரும், அவன் யாரோ ஏதோ சொல்லுவாங்க, உன் டீவியேஷனும் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வேற எங்கேயோ போவோம். யூஆர் டூயிங் அ ஜாப், யூஆர் பேட். ஸோ
ஸோ கான்சென்ட்ரேட் 6க்கு அப்புறம் பேசிக்கோ. அப்போ அதான் சொன்னாப்ல, நான் அந்த இன்டர்வல் பிரேக்கில் முக்கியமான கால் இருந்தால் அங்கே பேசிப்பேன்டா, அதான் பிரேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் ஆஃப்டர் 6 சொல்லுங்க. ஒர்க் டைம் இல்லாம ஒரு ஃப்ரீயா சில்லா ஏதாவது வாக் போனதோ இல்லை ஏதோ ஒரு சாப்பிட்டதோ ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதோ அந்த மாதிரி. எங்களுக்கு ஸ்பாட்டே ஜாலியாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் அண்ணா கேம் மீ தட் ஸ்பேஸ் அண்டு நான் கொஞ்சம் போய் ஜாலியாக பேசுகிறேன். எல்லாருக்கும் பயமாக இருக்கும். நான் லைட்டாக பேச ஆரம்பித்தேன். தென் he said என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சொன்னது ஒரே விஷயம் என்னென்னா, நீயாவே இரு ஷாம், மாறாத, உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி, அது நல்லா இருக்கு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அண்ட் he gave me ஸ்பேஸ் டு டாக். நிறைய டாபிக்ஸ் எல்லாம் பேசுவோம். அங்கேயே ஜாலியாக தான் இருப்போம். நான் அவரோடய உட்காந்துருப்பேன். அவரோட இந்த பக்கி ரைட்லாம் போவோம், கிரிக்கெட் ஆடி இருப்போம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷூட்டிங் வில் மீட் ஃபார் டின்னர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் he'll இன்வைட். அப்புறம் இந்த சக்ஸஸ் பார்ட்டிலலாம் we have some moments where we dance together and all. அதெல்லாம் இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ அப்போ அந்த டைம்லேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் 69 would be the last film. அதுக்கப்புறம் he'll be full time politician. அப்பயே அவர் என்னண்ணா சொல்கிறீங்கலாம் கேட்டேன். என்னண்ணா நீங்கள் அரசியல் போங்க, அதுக்கு இது நடிப்பெல்லாம் விட்டுறாதீங்க. பிகாஸ் such a big star loved by so many people, how can you stop this அப்படிங்கிற மாதிரி. அகெயின் இதே தான், நம்ம ஷூட்டிங் வரோம், கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவரோட ஃபோக்கஸ் சொல்கிறேன். நான் அரசியலுக்கு போகிறேன், இதை பண்ணால் அதை நான் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை எடு, அதை ப்ராப்பராக பண்ணு. திஸ் இஸ் வாட் இஸ் தளபதி ஆல் அபவுட். ஸோ நம்ம காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு என்னடானா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு எனக்கு. I'll get up, I'll have my cup of tea. என்ன மாதிரி ரிப்ளைஸ்லாம் கிடைக்கும்? ஷாமு, குட் மார்னிங், குட் லக். I'll tell him, ஆனால் இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்குண்ணா, குட் லக், நல்லா பண்ணு. அதுக்கப்புறம் அண்ணா ஷூட்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமாடா, இங்கே மகாபலிபுரமில் இருக்கேன். வரேன், நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். வா, I'll go visit him. அவரை மீட் பண்ணும்போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருவார். நம்ம பேட்டரி எப்போ கம்மியாகுதோ, ஆனால் எங்கே இருக்கீங்க போய் பார்த்துடுறது. ஒரு 10 மினிட் இஃப் ஐ டாக் டு ஹிம், ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி விஜய் அண்ணாவும் எனக்கு சுதீப் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ். ஐ மீன் க்ளோஸ் இன் த சென்ஸ், இஃப் ஐ எம் ஃபீலிங் லோ ஆர் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா சுதீப் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி டேக் த நெக்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னுவார். நேராக போய் ஹைதராபாத்தில் அவரை மீட் பண்ணி ஒன் டே I'll stay with him. He is another magnificent personality. 24 hours cinema, very small circle of friends, and the advice he gives is not like as if he knows everything. He'll advise on how to go about the situation and handle it in a proper way. இந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப, விஜய் அண்ணா இஸ் லைக் ஒன் ஆட்டோமேட்டட். எழுந்திரிச்சோன்னே குட் மார்னிங்ண்ணா, ஹவ் ஆர் யூ. இது லைக் ஆனஸ்டாக சொல்லணும்னா, காலையில் குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டோன்னே, சாமி லாஸ்ட் நைட் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்னை பற்றியா? வர என்னன்னு கேட்டு, இட் வாஸ் லைக் தட். ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 4 டைம்ஸ் மெசேஜ். ஸோ கோட் படத்தில் அந்த துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கொடுத்த அந்த மொமெண்ட் அது பயங்கரமாக ஒரு பிளாஸ்டாக இருந்தது. ஒரு பக்கம் எல்லாரும் ஓகே அப்போ என்ன அடுத்த தளபதி சிவானா தானா அப்படி சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி இஸ் தளபதி. There's no replacement for him. Like Rajinikanth sir is a legend. There's no replacement for Rajini sir. அதே மாதிரி தளபதிக்கு there's no replacement. But for the hard work of SK, his dedication, his focus, what goal he's reaching is like, so happy. I'm so happy. பேசிக்லி எனக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கும். அவர் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் வாஸ் அ கண்டெஸ்டன்ட், ஐ வாஸ் அ ஜட்ஜ். ஸோ அந்த டைம்லேயே நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இங்கே சிவா உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப் இருக்குது. கடவுள் அந்த அது ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஹவு டு டாக் அண்ட் மேக் எல்லாரையும் என்கேஜ் பண்ணுவார் அவர்.
அப்போ நான் சொன்னேன், உனக்கு அந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் இருக்கு, கிஃப்ட் ஆஃப் த கேப் இருக்குன்னு. ஒன்ஸ் ஹி பிகேம் அ ஸ்டார், எங்க சந்திச்சாலும், சார் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார் கிஃப்ட் ஆஃப் அதில் தான், அதை வச்சு தான் சார் ஓட்டிட்டு said no, you're highly talented and moreover அவரோட க்ரூமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரம் டெலிவிஷன் ஒரு ஆக்டரா மாறினதுக்கு அப்புறம் the way he has groomed himself, I think brilliant. அவர் கூட பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா? சந்திக்கும் போது பேசுவேன். ஓகே. Whenever I meet him and what I felt is Shiva is the same Shiva who I met during the dance show. I mean இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவரு. பட் எனக்கு என்னமோ தெரியல, whenever I meet him, சார் நல்லா இருக்கீங்களா சார், சார் அன்னைக்கே சொல்லுவீங்க சார், இஸ் தட் ஹம்பிள்னஸ் அண்ட் திடீர்னுலாம் வரலங்க அவரு. இஸ் கான் த்ரூ அ லாட். அவரோட ஜேர்னியும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காரு, ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்காக இருந்திருக்காரு. அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி தான் வந்து இன்னைக்கு அவரை கரெக்டான டெசிஷன், கரெக்டான பீப்புளோட அசோசியேட் ஆகி இஸ் கிளைம்ட் அப் ஓவர் தேர். அண்ட் ஐ திங்க் இஸ் தட் கேண்டிடேட் இஸ் த எல்லாருக்கும் லேடிஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேண்டிடேட். தளபதி சொல்லிருப்பாரு, கிட்ஸை பிடிச்சிட்டீங்க சிவா அப்படி சொல்லுவாங்க. That boy has got that status where he can become the next அப்படிங்கிற ஒரு குவாலிட்டிஸ் எல்லாமே சிவாக்கு இருக்கு. ஒன் காமன் குவாலிட்டி பிட்வீன் தளபதி அண்ட் எஸ்கே அண்ணனா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரி க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்ல பழகிருக்கீங்க. 2 பேருக்கும் ஐ திங்க் they have this இப்படியே தான் பார்ப்பாங்க அவங்க. எந்த டீவியேஷனும் கிடையாது. கொஞ்சம் டீவியேட் ஆனா கூட இங்க வந்துடுறது. அது வந்து விஜய் சார்லாம் நீங்க சான்ஸே இல்லை. The kind of concentration and the processing that man has. இப்போ people are telling somethingலாம் சொல்றாங்க. இப்போ வந்து மாநாடுக்கு அப்புறம், அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யுங்க, அவர் மேடையில் ஒரு வாட்டி பேச சொல்லுங்க, பார்த்துலாம் அவருக்கு பேச வராது. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுங்க. he is superior, that man. It's just that சைலண்டா இருக்காரு. இவன் நம்ம ஊர்ல என்ன ஒரு பேட் ஹேபிட்னா, யாராவது அதிகமா பேசி கத்தி பேசினா, ஓ பெரிய ஆள் போலப்பா எல்லாம் தெரிஞ்சு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜயனா these guys can never stand. For the knowledge he has and the way he grabs what is happening and how to conduct, how to portray இருக்குல்ல. யாரும் அவரை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு காமெடியா இருக்கும். டே உங்களுக்கு தெரியாதுடா அவரை பத்தி. எங்கேருந்து நாளைய தீர்ப்பு, அங்கேருந்து எங்க போயிருக்காரு, என்ன ஒரு ஜேர்னி அவருது, எவ்வளோ சந்திச்சிருப்பாரு, எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ பெரிய வில் பவர் இருந்தா சினிமா வேணாம் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. இதை கூட நீ யோசிக்காம அவர் மேல கமெண்ட் வைக்கிற, அப்போ நீ அவ்வளோ பேடா இருக்கிற, நீ அவ்வளோ அர்த்தம். Are you getting it? Are you getting what I'm saying? Whenever I see people commenting on Vijayana, I give them a second look. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்கு அட்வைஸ், அவர் மேல கமெண்ட் பார்த்தா ஜீரோ. அவரு சும்மா டாக்கிங் நான்சென்ஸ். இஸ் superior. Now his dedication, his focus, people will decide. அவ்வளோதான். people will, he is coming to people. You decide whether I'm capable or not, then people will decide that. பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து நீங்கள் அழகாக சிவானா பற்றி பேசும்போது சொல்கிறீங்க, எங்கேயாவது ஒரு கம்பேரிசன் சந்திச்சிருக்கீங்களா? சிவானாக்கும் உங்களுக்கும் வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, பேசியிருக்காங்களா? ஜென்ரலாக ஒரு காமெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? No, there was no comparisons. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிவா வந்து டெலிவிஷனுக்குள்ளே வந்து சினிமா என்னங்கிறத தெரிஞ்சு நிறையா விஷயங்களில் கேள்விப்பட்டு கற்றுக்கிட்டார் இல்லையா? ஓ இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமோ, அப்படி பண்ணால் இது நடக்குமோ, இவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ஜீரோ. நான் பாட்டுக்கு ஒரு ஃபைலை தூக்கிட்டு நடிக்கணும்னு வந்தேன். வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. லைக் ஐம் டெல்லிங் யூ இல்லை, ஃபர்ஸ்ட் காப்பினா என்னன்னு தெரியாது. அப்புறம் கதை சொல்லும் போது பயங்கரமாக சொல்கிறாங்க, எடுக்கும் போது பேடாக எடுக்கிறாங்க. இதெல்லாமே வந்து சிவாக்கு முன்கூட்டியே கிடைச்சிச்சு. பிகாஸ் ஹி வாஸ் இன் த இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவருக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது he put this experience in play. So he's properly traveling.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஈவன் யூ ஆர் ஐ வில் நோ வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், ஹூ டு அசோசியேட், ஹூ நாட் டு அசோசியேட். இந்த நாலேஜ் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஜீரோ. நாட் டு பிளேம் எனிபடி. ஏன்னா நான் தனியாக வந்தேன், தனியாக ட்ரை பண்ணேன், வந்தேன். பட் அந்த சிவாக்கு வந்து சின்ஸ் ஹி வாஸ் இன் விஜய் டிவி, he got to hear things, he got to see things, he got to learn things. Then an opportunity, he got to know if I do this, this will happen. If I do that, that will. Proper guidanceல கரெக்டாக போயிட்டு இருக்காப்புல. And I loved Amaran. I loved Amaran. And I like that boy a lot. பொதுவாகவே உங்களுக்கு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நோங்க. Insecure. I've never felt insecure in any moment of my life. உங்களை பற்றி லோவாக எங்கேயுமே நினச்சதே Lot of commentsலாம் கேட்டிருக்கேன். But I just look at them and say, நீ ஒன்றுமே அச்சீவ் பண்ணல, அதுக்கு தான் ரொம்ப பேடாக பேசுகிற நீ. I've heard. லைக் சில இடங்கள்லாம் எனக்கு கேட்கணும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான காமெண்ட்ஸ்? என்ன படமே இல்லை, வேற ஏதாவது பண்ணுறீங்களா ஷாம், நீங்கள் வேற ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்க. லைக் யூனோ பர்பஸ்லி ட்ரைங் டு சே தட் ஆக்டரா நீ I'll just look at them in a way. அச்சீவ் பண்ணவன் எவனுமே இதை சொல்ல மாட்டான். பிகாஸ் அந்த அச்சீவ் பண்ணும் போது எவ்ரி ஒன் வில் கோ த்ரூ அ ஸ்ட்ரகிள், they'll go through pain, they'll go through criticization. அந்த மாதிரி நபர்கள் யாரையும் கேவலப்படுத்தி பேச மாட்டாங்க, புல் டவுன் பண்ண மாட்டாங்க. ஒன்றுமே பண்ணாதவனை சும்மா ஒரு செடிஸ்டாக இருப்பான், அவன் தான் இந்த மாதிரிலாம் பேசுவான். ஸோ அதை நான் காதில் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லையே. ஸோ அப்கமிங் ரிலீஸ், ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்? அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்ஃபேக்ட் இட்ஸ் டைரக்டட் பை அரவிந்த் ராஜகோபால், ப்ரொடியூஸ்ட் பை தன சண்முகமணி. இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலாக சோலோ ஹீரோ ஃபிலிம். அண்ட் இதுக்கு முன்னாடி வாரிஸ், அதுக்கப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். இது வந்து when he came and narrated, I was impressed with his content and screenplay. இப்போ நான் சொன்ன மாதிரியும் திருப்பி தப்பு நடந்துருவோமோன்னு ஒரு பயம், பேட் ஃபிலிம் பண்ணிடுவோமோன்னு ஒரு பயம். அப்புறம் ஐ காட் இன் டு த டீம். அவங்க டீமை பார்த்து பேசும்போது they had super clarity of the screenplay and the scenes, and they had planned the entire shoot beforehand. And producer ரொம்ப ஹெல்தியாக கடன் வாங்கிலாம் நான் படம் பண்ணல சார், மொத்த பட்ஜெட்டே சொந்த பணம் தான் போடுறேன். ஸோ எந்த இடத்துலையும் படம் நிற்காது, எந்த இடத்துலையும் படம் வந்து ரிலீஸ் ஆகுமான்னு உங்களுக்கு டவுட் வேண்டாம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் கதை கேட்ட மாதிரியே படத்தை எடுத்துருவோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சார் ப்ரொடியூசர் சார், ஒரு 30 நாள் கொடைக்கானலில் ஷூட் இருக்குது சார், எங்களோட ஒரே ரிக்வெஸ்ட் அந்த ஷெட்யூலை ஒரே டைம் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு. எனக்கு என்னடான்னா நல்ல பெரிய டைரக்டர்ஸே 15 நாளைக்கு மேலே பிரேக்குன்னுவாங்க, ஷெட்யூல் பிரேக் பண்ணுவாங்க. காரணம் என்ன, எடுத்தது எப்படி வந்திருக்கு, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் எடுப்பாங்க. பட் தீஸ் பாய்ஸ், ஈவன் தோ அரவிந்த் இஸ் அ நியூ டைரக்டர், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணதுனால he had this experience. I think நானும் ஒரு கொஞ்சம் பயத்தோடு தான் உள்ளே போனேன் கொடைக்கானலுக்கு. as I said, first 3 days I'll keep quiet, I'll just watch, observe, கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை நம்ம ஏதாவது சொல்லணுமா அப்படின்லாம் பார்ப்பேன். To my shock, to my surprise, these guys were the most professional team. After a long time I'm working. Varis is of course exclusive, and Vamsi is superior in all this. சின்ன பசங்க கிளாரிட்டியோட டேட் போட்டு, சார் இந்த சீன் இன்னைக்கு ஷூட் பண்ணுறோம் சார், இதுதான் சார் அப்படின்னா, ஐம் நாட் ஜோக்கிங், என்ன பிளான் பண்ணாங்களோ they எக்ஸிக்யூட் பண்ணி பட்ஜெட்டுன்னு ஒன்று சொன்னாங்க ப்ரொடியூசர் சார். ஒரு 10% அப் அண்ட் டவுன் இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் ஒரு 10% கூடிச்சு. பட் ப்ரொடியூசர் வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் அவங்க சொன்னதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் அரவிந்த் இஸ் அ வெரி வெரி சின்சியர் பர்சனாலிட்டி, நாட் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் யூ ஆர் கம்மிங் அக்ராஸ் ஆல் ஃபேக் பீப்புள்.
Now you're seeing one true human being. One time I was also one true human being. The cinema journey has corrupted me. I have my limitations. I pretend in many places, which I have to do. இவர் இவ்வளோ உண்மையா இருக்கார்ல, நம்ம உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரவிந்துக்காக I also got into his thing and I said, don't worry, Omniova takes betterment எல்லாமே பண்ணுங்க, because your team is very dedicated. You have to win. நீ சொன்ன மாதிரியே எடுத்துட்ட, தயாரிப்பாளர் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்திருக்க, அதே மாதிரி சொந்தமாக ஒர்க் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு லீவ் போட்டுட்டு ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணுறான், நம்ம தான் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லி அந்த 6 ஃப்ரெண்ட்ஸும் இது வரைக்கும் இட்ஸ் லைக் 1 year, ஈவன் நவ் they stand by me. பெஸ்ட் பண்ணிரு அரவிந்த். இட்ஸ் ஃபேட். அதை பார்க்கும் போதெல்லாம் ஐ ஃபீல் தட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்ரி திங் அண்ட் த வே இஸ் எக்ஸிக்யூட்டட் திஸ் ஃபிலிம். ஒரு 2-3 பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு தான் 5 ஸ்டார் செந்தில் சார் எடுத்திருக்காரு. They all gave me a thumbs up and said the movie is good. Now how good it is what audience தான் டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் அல்டிமேட் வந்து அந்த டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துட்டு வரவங்க அவங்க தான், அவங்களோட டிக் மார்க் தான் இஸ் எவ்ரி திங். ஸோ we are just waiting and I'm very happy to be associated with this team. பியூட்டிஃபுல். ஐ திங்க் திருப்பியும் வந்து இந்த தமிழில் ஒரு வித்தியாசமான கதை களத்தில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் பெஸ்ட் விஷஸ். விஜய் சார் சொன்ன மாதிரி, தளபதி சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்ககிட்ட எப்போதுமே இருக்கு, அதையும் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. அது போகாதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னடான்னா, I don't feel that I'm responsible or I'm answerable to anybody. My responsibility is my family and my career is my focus. ஸோ என்னை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே யூ கேன் see me positively laughing, smiling. அதே ஒரு பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன். அதே ஒரு பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன். It's a blessing. நானா அதை உருவாக்கிக்கிட்டேன் ஆக்சுவலாக. First thing in the morning, I pray and thank God, gratitude for what I have today. And I'm working in 3 industries. I'm busy. I'm respected as an actor. Of course, I want to work more hard, go to another level. அது எல்லாமே இருக்கு, போக வேண்டியதா. சூப்பர். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் தேட் ஆல்சோ. நாங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக அது வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts.